ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம 2024ஆம் ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர். ஸோ இதில் வந்து நம்ம 38வது எம்சிக்யூ தொடர்பான சில விடயங்களை வந்து பார்ப்போம். இந்த 38வது எம்சிக்யூ வந்து ஒரு பைத்தான் பகுதிக்குரிய ஒரு எம்சிக்யூவாக இருக்கின்றது. ரொம்ப ஒரு இலகுவான பகுதிகளாக இருக்கும். ஸோ நம்ம படிக்கக்கூடிய விடயங்களை வந்து ரொம்ப நுணுக்கமாகவும் தெளிவாகவும் நம்ம படிக்கும்போது எக்ஸாமுக்கு வந்து நம்ம மிக விரைவாக வந்து நம்ம விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே, நம்ம ஒவ்வொரு எம்சிக்யூவாக நம்ம பார்த்துட்டு போவோம். அத்தோட மாணவர்கள் வந்து இந்த 2025ஆம் ஆண்டு ஏ-லெவல் பரீட்சைக்கு தோற்று இருக்கும் மாணவர்களுக்கான நான் அந்த ஐசிடி பேப்பர் கிளாஸ், அதாவது பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர் தொடர்பான கிளாஸை வந்து நான் இந்த 5ஆம் மாதம் இறுதியில வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஏற்பாடுகள் செய்திருக்கின்றேன். ஸோ அதுக்குன்னு சொல்லி நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் தான் இந்த கிளாஸ் தொடர்பான விடயங்கள் அதில் அப்டேட் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கும் அந்த பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர் கிளாஸ்ல இணைய ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி வந்து நான் நிறைய வீடியோல தந்திருக்கேன். இருந்தாலும் 0759293 09293 என்று சொல்லக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வந்து உங்களுடைய நேம், நீங்க என்ன பேட்ச், என்ன ஸ்கூல், என்ன ஸ்ட்ரீம், உங்களுடைய ஹோம் டவுன் என்ன, ரைட், இந்த மாதிரி விடயங்களை வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொள்ளுங்க. நான் உங்களோட நம்பரை வந்து என்னுடைய அந்த குரூப்ல வந்து எட் பண்ணி கொள்வேன். மாணவர்களே, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களோட குரூப்ல வந்து நான் உங்களோட நம்பரை வந்து எட் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னா அதுல வந்து மேலதிகமான கிளாஸுக்குரிய விடயங்கள், அது தொடர்பான விடயங்கள் வந்து நீங்க அதுல இருந்து இந்த குரூப்ஸ்ல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அப்ப ஆன்லைன் கிளாஸ்ல வந்து இணைய விரும்பக்கூடிய மாணவர்கள் இந்த என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளவும். ரைட். ஓகே, நம்ம வினாவுக்கு போகலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கலாம் அல்லது ஏதாச்சும் எம்சிக்யூ தொடர்பான விடயங்களை வந்து அப்லோட் பண்ணணும்னு சொன்னா அதை நீங்க சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல, எஸ்ஐ பார்ட்ல வந்து எனக்கு டைம் இருக்கும்போது நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு இந்த வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ண பார்ப்பேன். அப்படி எனக்கு டைம் இல்லாத பட்சத்துல வந்து நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஜாயின் ஆனீங்கன்னு சொன்னா அது முழுமையாக உங்களுக்கு பாஸ் பேப்பர்கள், மாடல் பேப்பர்கள் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு யூடியூப்லையும் வந்து அப்லோட் பண்றதுக்கு நான் முயற்சி செய்யறேன். ரைட். ஓகே, நம்ம வினாவுக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இதுல வந்து இந்த 38வது எம்சிக்யூ தொடர்பான விடயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். 38வது எம்சிக்யூ தொடர்பான விடயங்களை பார்ப்போம். பின்வரும் பைத்தன் குறிமுறையில் A = 5 அப்படி தந்திருக்காங்க. B = 3, C = 2, அதே மாதிரி D = 6 ஆக இருப்பின் அதை நிறைவேற்றுகையின் வெளியீடு யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இலகுவான கேள்வி. ரைட். சில மாணவர்கள் வந்து பார்த்த உடனே சில கேள்விகளை வந்து குயிக்கா செஞ்சிருவாங்க. ஆனா இருந்தும் இதுல இருக்கக்கூடிய மெயினான விடயங்கள், அதாவது நம்ம விடக்கூடிய தவறுகள் அப்படி என்னன்னு சொன்னா அந்த செய்பணிகளின் முன்னுரிமை. நம்ம எந்த செய்பணிகளை, அதாவது எந்த ஆபரேட்டரை வந்து நாம முதல்ல செய்யணும், அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஓர்டர் வந்து நமக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் நம்ம இப்படியான கேள்விகளை வந்து இலகுவாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதுக்கு நான் உங்களுக்கு இப்ப காட்சிப்படுத்தின பாருங்க. என்னுடைய மாணவர்களுக்கு நான் வழங்கக்கூடிய இந்த டியூட்ல இருக்கக்கூடிய அந்த செய்பணிகளின் முன்னுரிமையை வந்து நான் காட்சிப்படுத்துறேன், பார்த்துக்கொள்ளுங்க இப்படி. ரைட். ஸோ இதுதான் அந்த செய்பணிகளுடைய முன்னுரிமை. ஸோ நம்ம ஸ்டார்ட்ல வந்து நாம செய்யக்கூடிய விடயம் சொன்னா பிரக்கெட்டை வந்து நாம செய்யணும். பிரக்கெட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆபரேட்டர், அந்த செய்பணிகளை தான் நம்ம முதல்ல செய்யணும். அதுக்கு பிறகு வந்து எக்ஸ்போனன்ட் செய்யணும். அதுக்கு பிறகு இந்த யூனாரி பிளஸ், அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன், டிவிஷன்ஸ், இந்த பகுதிகளை வந்து நாம செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு கூட்டல், அதுக்கு பிறகு நினைக்கிற ஆபரேட்டர்ஸ், இது எல்லாமே வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா காட்சிப்படுத்திருக்கேன். ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து உங்க டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு படிச்சு தந்திருப்பாங்க. இருந்தும் நீங்க என்ன செய்யணும், ரிவிஷன் பண்ணி பார்த்து படிச்சு கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும். ரைட். சில பேருக்கு சில சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இதை வந்து நம்ம ஏதாவது உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்த மல்டிபிளிகேஷன், டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குதான் இந்த மோட், இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரே லைன்ல தந்திருக்கோம். அப்ப இதுல யார முதல்ல செய்யலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க அந்த தரக்கூடிய வினாவுல
யாரு முதல்ல வராங்களோ அதைத்தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நாம இப்ப 5 டிவிஷன் 4 மல்டிபிளிகேஷன் 3 அப்படின்னு இருக்குன்னு சொன்னா இதுல முதல்ல வந்திருக்கிறது வந்து இந்த டிவிஷன் தான். புரியுங்க சொல்றது. அப்ப இதைத்தான் நம்ம முதல்ல செய்ய வேண்டி இருக்கும். அதுக்கு அடுத்ததான் நம்ம இந்த மல்டிபிளிகேஷனை வந்து செய்ய வேண்டியிருக்கும். ரைட். ஓகே, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரைட். ஓகே, நம்ம வினாவுக்குள்ள போவோம். ரைட். ஓகே, அப்ப இந்த மாதிரியான அந்த சேம் பணிகளுடைய அந்த முன்னுரிமை நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த சில கேள்விகளை வந்து நம்ம ஈஸியாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஓகே, அப்ப நம்ம இதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். சோ அப்ப இதுல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப செய் பணிகள் வந்து யார முதல்ல செய்யணும், அதுக்கு பிறகு நம்ம யார செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு குறியீடுகளும் வந்து அது எந்த அர்த்தத்தை வந்து கொடுக்குது அப்படிங்கிற விடயங்களையும் வந்து நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சோ நான் இந்த கேள்விக்கா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் முடியுமான அளவுக்கு இலகுவா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இந்த கேள்வியை மட்டும் நம்ம தனியா எடுப்போம். ரைட். ஓகே, நான் இந்த கேள்வியை மட்டும் தனியா எடுத்திருக்கேன். இப்போ நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ரஃப் பேப்பர்ல வந்து நீங்க குறிச்சு கொள்ளக்கூடிய விடயம் வந்து என்னன்னு சொன்னா இப்ப எக்ஸ் ரைட் ஒரு எக்ஸ் ஈக்குவல் போட்டுட்டு அடுத்து பிரக்கெட்டுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஏ என்ன இந்த ஏக்கு உங்களுக்கு தந்திருக்கிற பெருமானம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5. ஏக்கு தந்திருக்கிற பெருமானம் என்னது 5. சய பிக்கு தந்திருக்கக்கூடிய பெருமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 3. ரைட். அதுக்கு பிறகு வந்து நீங்க பிரக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து எக்ஸ்போனண்ட குறிக்கும், வலு. எக்ஸ்போனண்ட் என்ன அர்த்தம்? வலு அர்த்தம். சிக்கு நமக்கு பெருமானம் தந்திருக்காங்க பாருங்க 2. சிக்கு நமக்கு தந்திருக்கிற பெருமானம் 2. சக டிக்கு நமக்கு தந்திருக்கிற பெருமானம் வந்து 6. அடுத்தது வந்து தந்திருக்கிற குறியீடை பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் குறியீடு. இது எதை குறிக்கும்னா மோட்ஸை குறிக்கும். சரி, மறுபடியும் சி வந்திருக்கு. சிக்குரிய பெருமானம் வந்து நமக்கு எத்தனை அப்படின்னு சொன்னா 2. ரைட். இப்ப நமக்கு தெரியும் செய் பணிகளுடைய முன்னுரிமை அப்படின்னு சொன்னா பிரக்கெட் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, நான் பிரக்கெட் வந்திருக்கு. அப்ப இந்த பிரக்கெட்ல இருக்கிறத நம்ம முதலாவது செய்யணும். அப்ப 5ல இருந்து 3 போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும் சில மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஒரே படியில குயிக்கா செய்யக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு படியாக செய்து காட்டுறேன். ரைட். சில மாணவர்களுக்கு இது புரியறதுக்காக. அப்ப நாம இப்ப இந்த பிரக்கெட்ல நம்ம முதல்ல செய்யணும்னே. அப்ப 5ல இருந்து 3 போயிடுச்சு அப்படின்னு சொன்னா 2. அங்கால இருக்கிறத வந்து நம்ம அப்படி எழுதுவோம்னே. அதாவது நமக்கு எக்ஸ்போனன்ட் வந்து என்ன இருக்குன்னு சொன்னா 2 இருக்கு. அதுக்கு பிறகு வந்து +6 இருக்கு. அதுக்கு பிறகு வந்து மோட்ஸ் 2 இருக்கு. ரைட். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஆப்பரேட்டர்ஸ்ல நம்ம இதை செஞ்சிட்டோம்னா இந்த பிரக்கெட்டை வந்து நாம செய்துட்டோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நம்ம அடுத்ததான் செய்ய போறது வந்து இந்த எக்ஸ்போனன்ட், இந்த பகுதியை வந்து நாம செய்யணும். ரைட். எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா 2 வலு, அதாவது நம்ம 2 அடுக்குக்கு தான் இந்த வலுவை நாம குறிக்கிறது தான் எக்ஸ்போனன்ட். அப்ப 2 அடுக்குங்கிறது நமக்கு தெரியும் எத்தனைன்னு சொன்னா 4. ரைட். ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா +6 அதுக்கு பிறகு வந்து மோட்ஸ் 2. ரைட். இப்ப நமக்கு தெரியும் பிளஸும் மோட்ஸும் இருக்குன்னு. அப்ப இதுல நம்ம யார முதல்ல செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த மோட்ஸ், இதைத்தான் நம்ம முதல்ல செய்யணும். இது அர்த்தம் அப்படி என்னன்னு சொன்னா இப்ப நம்ம மீதி அதாவது 6 வந்து நாம 2ஆல பிரிச்சோம்னா மீதி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்தா வந்து நம்ம போடணும், இல்லைன்னா 0 போடணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். இப்ப 5 என்று போடுறோம். நான் 5 மோட் 2 அப்படின்னு போடுறேன். இதனுடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொன்னா 5 நாம 2ஆல பிரிச்சோம்னா மீதி எத்தனை சொல்லி போடணும். ஸோ நமக்கு தெரியும் 5 வந்து நம்ம 2ஆல பிரிக்கும் போது மீதி வந்து 1. ஸோ அப்ப இதுதான் அதுக்குரிய விடையாக இருக்கும். ரைட். ஸோ அப்ப இங்க வந்து நம்ம 6 வந்து நம்ம 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா நமக்கு மீதி இருக்குமான்னு கேட்டா இல்லைன்னு. ஸோ அப்ப அதனால நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொன்னா 4 சக 0 என்று வரும். ஏன்னா நமக்கு 6 வந்து நம்ம 2ஆல பிரிக்கும் போது மீதி எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம 0 அப்படின்னு எடுப்போம். அதுக்கு பிறகு வந்து நமக்கு தெரியும்
நாளையும் அதாவது பூஜ்ஜியத்தையும் வந்து நீங்க கூட்டும் போது ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரை பார்த்தீங்கன்னா 4 என்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்ப இதனால நீங்க தெரிவு செய்யக்கூடிய விடை வந்து என்னவாக இருக்கும்னு சொன்னா, இந்த 4 என்று சொல்லக்கூடிய இந்த விடையை வந்து நீங்க தெரிவு செய்யலாம். ரைட்? ஓகே. இப்ப நாம அடுத்த வீடியோல வந்து நம்ம அடுத்த எம்சிக்யூ தொடர்பான விடயங்களை பார்ப்போம். ஸோ இப்படி வந்து நான் உங்களுக்கு அந்த எம்சிக்யூ தொடர்பான, பாஸ்ட் பேப்பர் தொடர்பான வீடியோக்குள்ள வந்து உங்களை தொடர்ச்சியா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயம் வந்து 2 விஷயம் தான். ஒண்ணு வந்து நீங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அதோட வந்து உங்களோட நண்பர்களும் ஏனைய நபர்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்வதற்காக ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதுதான் நீங்க செய்யக்கூடிய வேலைகள். இப்படி நீங்க என்னுடைய வீடியோக்காக நீங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணும்போது நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் எந்த கேள்வி, எஸ்சி பால் எந்த கேள்வி செய்யணும்னு சொல்லி நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்தந்த வீடியோக்களை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்கேன். ரைட்? அதோட வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஜாயின் ஆக விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இணைச்சு கொள்ளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு கிளாஸ்ல வந்து சந்திப்போம்.